இப்போ ஒரு பெரிய அப்டேட்டோட உங்க முன்னாடி வந்திருக்கேன். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் அகைன் இந்தியாக்குள்ள வர போறாங்க. எஸ் ஐம் பேக். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். இதுல ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு, அதே சமயத்துல வருத்தமான சில விஷயங்கள் இருக்கு. அது என்னங்கிற இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா, பினான்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு வைட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் தான் பினான்ஸ் அப்படிங்கிறது. இந்த பினான்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருஷமா ரன் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். ரீசன்ட் டேஸ்ல பினான்ஸை இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இல்லை, பினான்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது இந்தியன் யூசர்ஸ் வந்து பினான்ஸை அசஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆப்பா இருக்கணும், வெப்சைட்டா இருக்கணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பினான்ஸ் எகைன் இந்தியாக்குள்ள கால் அடி எடுத்து வைக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் பினான்ஸ் இந்தியாக்குள்ள வராங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன் பினான்ஸை இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல மணி லாண்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4 பில்லியன் ஒட்டுள்ள கிரிப்டோ காயின்ஸ் வந்து இந்தியன் யூசர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது $4 பில்லியன் ஒட்டுள்ள கிரிப்டோ காயின்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருந்தது, அதாவது பினான்ஸோட டேட்டா படி. ஆனா அதுக்கான ப்ராப்பரான டாக்ஸேஷன் எதுவுமே வந்து பினான்ஸ் சைட்ல இருந்து ஒப்படைக்கல. ஸோ அதுக்கான ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் இல்லை அப்படிங்கிறது இல்லாம நிறைய டிரான்சாக்ஷன் வந்து எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாம டிரான்சாக்ஷன் ஆகுது, அதாவது இன்ஃபர்மேஷனுமே இல்லாம. ஸோ அப்போ இதை பார்த்து இந்தியன் கவர்மெண்ட் எனக்கு இதை பத்தி வேணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் கொண்டு வந்தாங்க. பட் இதுக்கு வந்துட்டு பினான்ஸ் வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால இந்தியன் கவர்மெண்ட் பினான்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் $4 பில்லியன் ஓட்டுள்ள கிரிப்டோ காயின்ஸை கிட்டத்தட்ட 50% வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அனதர் எக்ஸ்சேஞ்சுக்கு ஷேர் பண்ணப்பட்டுச்சு. இப்போ நானே பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பேனுன்னு சொன்னா நானே என்னுடைய மேக்சிமம் கிரிப்டோ காயின்ஸை இந்தியன் அப்போர்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா நம்மளால வெளியில எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு. இப்போ நானே இவ்வளவு பண்ணா நிறைய யூசர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளியில பண்ணிட்டாங்க. பினான்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்டோடைய ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ், அதாவது FIU அப்படின்னு சொல்றவங்க தான் வந்துட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி யூசர்ஸ் பினான்ஸை விட்டு வெளியில போகும்போது இதை பார்த்துட்டு இருந்த பினான்ஸ், ஏன்னா லார்ஜஸ்ட் கிரிப்டோ ட்ரேடிங் நடக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மட்டும்தான். அப்போ அங்கேயே யூசர்ஸ் இல்லைங்கிறப்போ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் பேஸ் கம்மியாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியனுடைய ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி நாங்க இந்தியன் கவர்மெண்ட், அதாவது FIU சொல்ற ரூல்ஸுக்கு ஒத்துழைக்கிறோம். அதை தாண்டி அவங்க கொடுத்துருக்க பெனால்டி அமௌண்ட் $2 மில்லியன் நாங்க பே பண்ணி திரும்பி இந்தியாக்குள்ள வரப்போறதா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயத்துக்கு நடந்து இதுக்கப்புறம் பெனால்டி பே பண்ணி உள்ள வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய வேர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சுப்பாங்க. ஆஃப்டர் தட் இது ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், ஏன்னா பினான்ஸ் வராங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ், ஸோ பயம் இல்லாத ஒரு எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹாப்பியா இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயத்தையும் கொடுத்துதான் வராங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் 30% டாக்ஸ், அதை தாண்டி 1% TDS. அதாவது உங்களுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, நான் ஒரு $1000 ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னா அதில் நான் $310 டாக்ஸா மட்டுமே பே பண்ணணும். பாக்கி $690 தான் என்னுடைய ப்ராஃபிட். அப்போ நான் $1,00,000 இல்ல $31,000 இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நான் பே பண்ணணும். அதை தாண்டி $69,000 தான் எனக்கு ப்ராஃபிட். அதாவது இன்வெஸ்ட் பண்றது நானு, கஷ்டப்பட்டு அனலைஸ் பண்றது நானு, ப்ராஃபிட்டோ லாஸா இல்ல அக்செப்ட் பண்றது நானு. எதுவா இருந்தாலும் நான் ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்னா 31% இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா பே பண்ண போறதும் நான். அப்போ இது சந்தோஷமான விஷயமா இல்ல கஷ்டமான விஷயமானு பண்ணுங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கப்புறம் ஏதாவது டாக்ஸ்ல டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த
ஹேஷ்டேக் வந்துட்டு நம்ம வைரல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றோம். ஸோ அதுக்கான ப்ராஃபிட்டபிள் நம்ம கிடைக்கணும். ஸோ டேக்ஸ் நாங்கள் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலை, டேக்ஸ் பே பண்றோம். பட் அந்த டேக்ஸ் ஒரு 12%லேருந்து ஒரு 15% இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஸோ அதை இந்த இடத்துல இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம முன் வைப்போம். ஸோ கிரிப்டோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஹேஷ்டேகை முடிஞ்ச அளவு நம்மளோட கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன ஹேஷ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரெடியூஸ் கிரிப்டோ டேக்ஸ் அப்படிங்கிற இந்த டேக்ஸை முடிஞ்ச அளவு கமெண்ட் செக்ஷன்ல இருந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இந்த வீடியோவை வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோவை இந்தியன் கவர்மெண்டோட அஃபிஷியல்ஸ்க்கும் நம்ம சொல்ல வைக்கலாம் சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதர் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அதர் இன்ஃபுளுசர்ஸாக இருக்கட்டும், இந்த ஹேஷ்டேகை வைரல் பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்காக ஏதாவது இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் இருக்கலாம்னு எதிர்பார்க்கும். இனிமே அந்த